80களின் ஹீரோக்கள். ச்சே! என்னென்ன வேலை செய்ய வேண்டியது இருக்குது. எங்கேயாவது அநியாயம் நடந்தா, உதாரணத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி வரலைன்னா நாங்கள் தான் போய் நிற்கணும். மாட்டை அடக்குறது, காளை மாட்டை அடக்குறது நாங்கள் தான் நிற்கணும். அதுவும் ஹீரோயின் பார்க்கணும். எங்கே இருந்தாலும் வரவும் ஹீரோயின். உடனே உரி அடிக்கிறாங்க, நாங்கள் தான் போய் ஆகணும். எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் நாங்கள் தான் போகணும். போலீஸ்காரங்களாக இருந்தால் 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் வேறு ஏரியா வந்தாலும் இன்ஸ்பெக்டராக இருக்குன்னு நாங்கள் தான் போய் நிற்கணும். முடிக்கு நீட்டாக வாங்க, பரவாயில்ல. வேறு என்ன திறமை தான் எங்களுக்கு இல்லை. பாட்டை பாடணும். உடனே ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி லிரிக்ஸ்லாம் எழுதி பாட ஆரம்பிச்சிடும். பின்னாடி எல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாங்க, ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேயும் வராங்கன்னு தெரியாது. ஆமாம். அப்புறம் இந்த சண்டை படம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்கள் சுற்றி இருக்கிற எல்லோரும் கெட்டவனாக ஆயிடுவாங்க. நாங்கள் மட்டும் தான் நல்லவனாக இருப்போம். எங்களை சுற்றி 20 பேர் இருந்தால் 20 பேரும் அடிக்க வருவாங்க. எங்கேன்னு வரான்னு தெரியாது. திடீர்னு வருவானுங்க. டேய் மாயாண்டி அப்படின்னு கூப்பிட்டா போதும். முரட்டு பண்ணியார் வருவார். அந்த முரட்டு பண்ணியாரை சமாளிக்கணும். அவர் மக திமிரு பிடிச்சவளா இருப்பா. அப்புறம் எங்களுக்கு காதலுக்கு யாரப்பா அவளையானங்க சமாளிச்சாகனு. பாட்டம் பாடிக்கணும். மோட்டர் பைக் ஒன்று ரெடியாக நிற்கும் எங்களுக்காக. எதுக்குனாக்கா மேட்டுப்பாளையம் பங்களாவில் கடத்தி வச்சுருப்பாங்க அப்பா அம்மாவை. சொத்தில் பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி கையை காடெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு மோட்டர் பைக் நிற்கும். ஒருத்தன் ஒன்று கடிச்சிக்கிட்டு இருப்பான் சாவியோட. அதை எடுத்துக்கிட்டு கேரை போட்டு வண்டியை எடுத்துகிட்டு போய் கண்ணாடியை உடச்சிட்டு போய் அங்கே நிற்கணும். கண்ணாடியை உடச்சிட்டு போய் உள்ளே உழுவுன்னு போலீஸ்காரங்க எங்களுக்காக ரெடியாக நிற்பாங்க. சண்டை முடிகிறதுக்கு. சண்டை முடிச்சதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் டைம் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு தெரியும். எப்படின்னா கீழே புழு மாதிரி நெளிச்சிக்கிட்டு தான் அவன் கெட்டவன். அவனுக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணு போலீஸ்காரங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்பாவை கொலை பண்ணவொடனே யாவும் வச்சுருந்து அம்மா ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி யாரும் கண்டுபிடிச்சி அங்கே போய் நிற்கணும். சமயத்தில் அப்பாவும் அம்மாவும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, வெள்ளை முடியெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப கருப்பு கலர் டையெல்லாம் அடிச்சுட்டு அல்லது கருப்பு கலரு சாயம்லாம் பூசிக்கிட்டு சின்ன வயசாக திரும்ப நிற்கணும். அப்பா மகன் 2 வயசும். அது மட்டும் இல்லை, இப்போ கொலை பண்ண கரெக்டாக அந்த வில்லன் கேமராவை பார்த்து தான் கொலை பண்ணுவாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் சொல்லுங்கள் அம்மாவுக்கு கரெக்டாக காட்டும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருந்த மாதிரி இவங்க தான் அவங்க அப்பாவை கொலை செஞ்சவங்க 3 பேர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒவ்வொரு ஆளாக ஹீரோட அப்பாவை குத்திட்டு போகணும். அப்போ தான் அந்த கேமராவில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பதிவாகும் முகம். அப்போ முகத்தை காட்டி ஹாஹான்னு சிரிச்சிட்டு. ஸோ இதெல்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்பாவை அப்படின்னு. இதெல்லாம் ஏன் வச்சுருந்து வேலையெல்லாம் போக தேவையில்லை. பழி வாங்குறது தான் ஃபுல் டைம் வேலையாக இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறது, இங்கே அநியாயத்தை தட்டி கேட்குறது, ரேஷன் கடையில் அநியாயத்தை தட்டி கேட்குறது, காளை மாட்டை அடக்கிறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். வேலைன்னு சொன்னால் இடையில இருக்கும். சில படங்களில் பார்த்தா வேலை செய்வோம். நாங்கள் மட்டும் தனித்துவமாக தெரியும். வேலை செய்கிற இடத்துல ஒன்றுமே இல்லை. 2 ஸ்பானர் எடுத்து 2 அடி அடித்தா அவ்வளோ தான் முடிச்சு. காலேஜுன்னு போனால் லெக்சரர் உள்ளே வருவார். 1 நிமிஷம் தான் பேசுவார். ஹீரோயின் எங்களை பார்த்ததுக்கப்புறம் மணி அடிச்சிடுவாங்க, எல்லாம் கிளம்பிடுவோம். ஆமாம். அப்புறம் காலேஜ் அது சொல்ல மாட்டேன். காலேஜில் பாட்டு பாடுறது நாங்கள் தான், டான்ஸ் ஆடுறது நாங்கள் தான். வில்லன் ஒருத்தன் இருப்பான். அப்புறம் காலேஜில் பார்த்திங்கன்னா தேர்தல் வரும், எலெக்ஷன் வந்தாக்க போட்டி போடுறது ஹீரோ தான் போட்டி போடுவாங்க. வில்லன் அந்த பக்கம் வில்லன் போட்டி போடுவான். 2 பேர் தான். வில்லனுக்கு ஜோடி கிடையாது, டுவேட்லாம் கிடையாது. ஆமாம். எந்த சண்டை காலேஜ்லையும் சரி, மார்க்கெட்லேயும் சரி, எத்தனை சண்டை வந்தாலும் ஹீரோ தான் ஜெயிப்பார். மீசையில் மண் ஒட்டாது. என்ன தான் புரண்டி படுத்தாலும் சரி, தலை கலையாது, சட்டை அப்படியே இருக்கும். அப்புறம் சண்டை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பாட்டு வந்துடும். அது கம்பல்சரி. அப்புறம் அப்பா திட்டுவார் எங்களை. எப்படின்னா வேலைக்கு போக மாட்டே தண்டை சோறு அப்படின்னு. எதையுமே கண்டுக்காமல் அம்மா கொஞ்சம் சட்னி ஊற்றுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மாவும் சொல்லுவாங்க, ஏங்க அவனை திட்டுறீங்க அப்படின்னு. தண்டை சோறு அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார். ஆமாம். ஹீரோக்கு 20 வயசு, அப்பா பார்த்தா 75 வயசு மாதிரி தெரிவார். அது என்ன காரணம்னு தெரியாது. எப்போவுமே சரி, ஹீரோட தங்கச்சிக்கு ஒரு பாவாடை தாவணி தான் போட்டிருப்பாங்க. வேறு எந்த ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது. அது தடை செஞ்சாச்சு. இப்போலாம் தான் நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கோம். பல கூத்து இருக்குது. சட்டிப்பானை உடையாமல் எப்படி WWE இரும்பு நகை இல்லாமல் சண்டை போட மாட்டாங்க. அந்த மாதிரி கிராமங்களில் சட்டிப்பானை கண்டிப்பாக இருக்குன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் சீன் தான் இன்னும் சூப்பர். இப்போ ரைஸ் மில்லையோ இல்லை ஏதோ மில்லில் வேலை செஞ்சால் ஹீரோவுக்கு நாங்கள் தான் யூனியன் லீடர், நாங்கள் தானே அங்கேயும் நாங்கள் தான் அநியாயத்தை தட்டி கேட்கணும். அங்கே ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா மிஷினில் படாமல் அழகாக சண்டை போடணும். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் போனீங்க, ஹோட்டலில் சண்டை போட்டால் ரெஸ்டாரண்ட்டில் நகலி மேய்ச்சினா கண்டிப்பாக உடச்சிடுவோம். அது வேறு. ஏன்னா எங்களுக்கு ஒரு சில சலுகைலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, என்ன தான் 50 பேர் அடிக்க வந்தாலும், மொத்தமாக வந்தாலும் க்யூலேருந்து ஒருத்தனாக தான் வருவான். ஒருத்தன் அடி வாங்க, இன்னொருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த ஒரு சலுகை செஞ்சு கொடுத்து ஹீரோயின் எல்லோரையும் கட்டி பிடிச்சிக்கலாம். ஆமாம். அப்பாவும் மகனும் ஒரே மாதிரி இருந்தாலும் அப்பாவுக்கு வெள்ளை தாடி வச்சு விட்ருவாங்க. அது வேறு. சின்ராசை தலையை குனிஞ்சு நிற்பார். இன்னொரு விஷயம் எங்களோட காது நல்லா கேட்கும். ஒரு 20 கிலோமீட்டர் இருந்தாலும் சின்ராசே கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். ஆமாம். காளை மாடாலும் சரி, பசு மாடாலும் சரி, எங்கள் பேச்சு தான் கேட்கும். நாங்கள் தான்
பால் கறக்கணும், காலை மாட்டை தான் அடக்கணும். பேர் ஆம்பளைங்க 2000 ஆம்பளைங்க இருந்தாலும் ஹீரோயின் எங்களை தான் பார்ப்பாங்க. எப்போனா சண்டை போடுறப்பவும் சரி, காளை மாட்டை அடக்கிறப்பவும், குச்சி சண்டை, கம்பு சண்டை, சிலம்பம் போடுறப்பவும் சரி எங்களை தான் பார்ப்பாங்க. எனக்கு எப்படியும் சிலம்பத்தை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். இவ்வளோ செய்ய வேண்டியது 80s ஹீரோனா சும்மா இல்லைங்க தமிழ் படத்தில். ஒரு சில படங்களில் பார்த்திங்கன்னா ஹீரோயினோட அம்மா வந்து அப்பாவோட தங்கச்சியாக இருக்கும், இல்லை அக்காவான பெரும்பாலும் தங்கச்சியாக தான் இருக்கும். ஆமாம், கடைசியாக தான் தெரியும். ஒரு சில படம் பார்த்திங்கன்னா படம் முடியிறப்ப தான் தெரியும் இவர் தான் அப்பா, இவர் தான் அம்மா அப்படின்னு தெரியும். பேரெல்லாம் ராஜா ராணி, அது கம்பல்சரி ஹீரோ ஹீரோயின் ராஜா ராணி இந்த மாதிரி. அப்புறம் இந்த சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோ மட்டும் தனித்துவமாக தெரியுது. கிராமம் எல்லோரும் வேட்டி சட்டை போட்டு நிற்பாங்க, இவர் மட்டும் பேண்ட் ஷர்ட்டோடு தான் நிற்பார். ஹீரோயின் பட்டு புடவை தான் கிராமங்களில் கூட அழகாக மினிக்கிக்கிட்டு காதில் ஜிமிக்கிலாம் போட்டுட்டு பூலாம் வச்சுட்டு தான் நிற்பாங்க கிராமங்களில். ஹீரோயின் மட்டும் இல்லை, ஹீரோயின் கூட்டணி அப்படி தான் இருப்பாங்க. இப்படிலாம் படத்தை நம்ம பார்த்து அந்த காலத்து அவங்களாம் பெரிய ஆளாக்கி விட்ருக்கோம் பாருங்கள். சூப்பர், எல்லாத்தையும் பெஸ்ட். அந்த காலேஜ் போகிற சீன் தான். ஒரே ஒரு புக்கு தான் இருக்கும் கையில், அதை சுற்றி பிடிச்சிக்கிட்டே போவார். ஹாஹாஹான்னு அது சிரிப்பு கண்டிப்பாக இருக்குன்னு. எப்போ காலேஜ் போகிறோம் தெரியும். போனதுமே மணி அடிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். கிளாஸுக்குள்ளே பூந்ததும் மணி அடிச்சிருவாங்க. ஸ்ட்ரைக் அப்படி ஹீரோ நாங்கள் சொன்னால் உடனே ஸ்ட்ரைக் நடந்தாகணுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ரைஸ் மில்லில் வந்து யூனியன் லீடரு, வேறு என்ன இருக்குது, காளை மாட்டை அடக்கிறது, என்னமோ இருக்கே ஹீரோ. அந்த காலத்து ஹீரோ சாதாரண ஹீரோ இல்லையா. ராஜா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். அவர் சண்டைலாம் போட மாட்டார். பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினவர். அப்புறம் போலீஸுன்னு வந்துட்டா பாருங்கள், நாங்கள் போய் எங்கள் கண்ணுக்கு தான் படம். இந்த குழு வந்து எங்கள் கண்ணுக்கு தான் படம். ஆமாம், எங்களால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மேலதிகாரி ரொம்ப திமிராக இருப்பார். நாங்கள் நினச்சா மேலதிகாரியை எதிர்த்து பேசுவோம். ஆமாம், அதுக்குன்னு வசனம்லாம் ரெடி பண்ணிட்டு போகணும் வீட்டிலேருந்து. மேலதிகாரி ரொம்ப கெட்டவனாக இருப்பாங்க, நாங்கள் தான் நல்லவனாக இருப்போம். நீங்கள் சுற்றி எல்லா போலீஸ்காரனும் கெட்டவனாக இருந்தால் நாங்கள் ஒட்டி தான் நல்லவனாக இருக்கோம். அரசியல்வாதி எதிர்க்கணும், அரசியல்வாதிக்கு சல்யூட் அடிக்கணும், பிடிச்சது இல்லையோ. ஆமாம், ஏழைகளுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் தான் நிற்கணும். இவ்வளோ வேலை இருக்கியா. நாங்கள் அப்படியே சவுத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்போம். அப்போ தான் வில்லன் சொல்லிக்கிட்டு இருப்போம், அவனை முடிச்சுட்டு கதையை அப்படின்னு. கரெக்டாக அது எங்கள் கதையில் தான் விழுவோம். நாங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கோம். அநியாயத்தை தட்டி கேட்குறது ஹீரோவுக்கு மட்டும் தான் என் பங்கு இருக்குது அந்த படத்தில். அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வருவான். பண்ணுற அலப்பறை இருக்க, கூலிங் கிளாஸோடு தான் வந்து இறங்குவான் ஏர்போர்ட்டில். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்க, ஏர்போர்ட்டில் தான் வந்து இறக்குவார். அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் போவோம், நேராக காரில் அழைச்சிட்டு வந்தாங்க. யார், பொண்ணோட அப்பா. இவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணோட அப்பா சொல்லிடுவார். அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை அவன் கூலிங் கிளாஸ் இல்லாமல் வரமாட்டான். ஒரு கோட்லாம் போட்டுக்கிட்டு வருவார். ஹாய் 5 வயசில் பார்த்தோமே அந்த பொண்ணாது அப்படின்னு வேறு கேட்டுக்குவார். ஆமாம், எப்போ அப்புறமா வந்து அந்த ஹீரோயினை கிண்டல் பண்ணி பாட்டு பாடும். ஹீரோயின் வந்து பாட்டு பாடுற வரைக்கும் இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு கடைசியாக வந்து அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது நியாயமா நீங்களே சொல்லுங்கள். பாட்டு பாடுற வரைக்கும் என் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டு ரசிச்சு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு என்னமோ கடுப்பாக வர மாதிரி சீன் போட்டுட்டு அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆளை வச்சு அடிக்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஆளை திருப்பி அடித்தா எங்கள் மேலே லவ் வரும். வீட்டில் போய் கட்டில் மேலே படுத்துக்கிட்டு 2 காலையும் இப்படி ஆட்டிக்கிட்டு நாங்கள் அடித்ததையே நீங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு எதுக்கு ஒரு ஆளை வேறு அடி வாங்க வைக்கிற? சட்டை கலையாமல், சட்டை அயன் பண்ண சட்டை கலையாமல் அடிக்கிற ஆள் நாங்கள். எங்கள்கிட்டயே நீங்கள் ஆள் அனுப்புகிற? சில சமயங்களில் வேறு யாரோ தப்பு செஞ்சிடா அதையே நாங்கள் தான் பழியை ஏற்றுக்கணும். அவங்க குடும்பம் பாதிக்காமல் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸில் தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க செய்யலப்பா இவரு செஞ்சார் அப்படின்னு. ஒரு சில ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பழி வாங்குறதவரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கடைசியாக தான் தெரியும் நாங்கள் தப்பு செய்யலை அப்படிங்கிறது கடைசியாக தான் தெரியும். அதுக்கு ஒரு சோகப்பாட்டு போனோம். அதுவும் அந்த சோகப்பாட்டை நாங்களே சொந்தமாக கம்போஸ் பண்ணி நாங்களே பாடம் படித்திருக்கோம். பின்னாடி பாடகர் வேறு, அது படத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தானே பாடணும். ஆனால் என்ன ஒன்றுனாக்க இதில் ஒரு சந்தோஷம்னா வெளிநாடுலாம் அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாம், லவ் பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 பாட்டு வெளிநாட்டில் ஊட்டி கொடைக்கானலாம் அழைச்சிட்டு போயிடுவாங்க. சுற்றி ஒரு 100 பேர் லவ் பண்ணுறது நாங்கள் தான். சுற்றி 100 பேர் எதுக்கு ஆடுறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலப்பா.